Hey guys, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் யுகிஸ் அட்வென்ச்சர். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை க்ராஸ் பண்ணிட்டோம் அண்ட் கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் கிட்டே போகணும் சேலம் க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சேலம் போய்ட்டோன்னா சேலம் வந்து ஈரோடில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அதை க்ராஸ் பண்ண உடனே பண்ணாரிலேருந்து தின்பம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரூட் பிளானு. ஸோ டைம் இருக்குது நம்மளுக்கு. பட் ஸ்டில் என்ன நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈரோடு கிட்டே போயிட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலான்றது தான் என்னோடய பிளானாகவும் இருக்குது. பட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி சத்தியமங்கலமாக இருக்கட்டும், இல்லை பந்திப்பூராகவும் இருக்கட்டும், ஸோ இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெசிஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ சோலோவாக போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் எபிசோடில் நான் ரூம்ஸை பற்றி பேசியிருந்தேன் நான். ஸோ அது என்ன ரூம்னு நான் சொல்லிடுறேன், எங்கே நான் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோஸ்டல் ப்ளஸ் வயநாடு, ஸோ இங்கே தான் நான் என்னோடய ரூமை நான் புக் பண்ணியிருக்கேன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்புரா பீக்குன்ற லொக்கேஷன் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அண்டு உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ரெசார்ட்ஸ் மாதிரி ரூம் புக் பண்ண உடனே கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள் அண்டு வருவீங்களா மாட்டிங்களா அந்த மாதிரி எந்த வித கொஸ்டின்ஸும் கேட்கவே இல்லை. ரூம் புக் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து, லைக் ஹோஸ்டல் சைட்லேருந்து எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க வெப் செக்கிங்க்கு. அதை மட்டும் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை பண்ணி முடிச்சதுமே எனக்கு வேறு எந்த வித காலுமே வரல. நான் தான் இன்றைக்கி காலையிலையும் கால் பண்ணி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண நான் இன்றைக்கி வரேன்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணாங்க, என்னோடய புக்கிங்கில் செக் பண்ணிவிட்டு ஓகே சார் வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த வித எனக்கு ஃபாலோ அப் கால்ஸு அந்த மாதிரி எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் ஹோஸ்டலில் செக் பண்ணி பாருங்கள், அந்த லொக்கேஷனுக்கு லோக்கல் ஹோஸ்டல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல ரூம்ஸ் தேவைன்னா மேபி நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ 8 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி டார்மெட்ரி இருக்குது அண்ட் 4 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி டார்மெட்ரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி டார்மெட்ரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோவாக போனாலும் அதில் நீங்கள் அக்காமடேட் ஆகிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்புலாக போனீங்கன்னா அதுக்கும் தனியான ஒரு ரூம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஹோஸ்டல் நல்ல ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. அண்ட் ரூமோட காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பர் டேக்கு வந்து 1200 ருபீஸ் வருது. அதாச்சும் சிங்கிள் ஸ்டேக்கு வந்து 1200 ருபீஸ் வருது. அண்ட் 2 டேஸ்க்கு வந்து 2400 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்டாண்டர்ட் செக்இன் செக் அவுட் டைமிங் தான். லைக் 12 to 12 எப்போ எல்லா பேசிக் ரெசார்ட்ஸ் எல்லா ரூமில் இருக்க மாதிரி தான் இந்த செக்இன் செக் அவுட் டைம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு காவேரி பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் வந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோபிச்செட்டிப்பாளையம் ரோட் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்ணும். அங்கே கடை கண்டிப்பாக இருக்கும் நிறைய. ஸோ அங்கே தான் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:45. நான் சேலம்கே 12 o'clock பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்ம ஈரோடுக்கே 12:45 வந்துட்டோம். எஸ், நம்ம இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி சத்தியமங்கலம்குள்ளே என்டர் ஆகிட்டோம்.
ஸோ நடுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன், லைக் ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி எடுத்தேன். ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு ப்ளஸ் ஒரு பஃப்ஸு, ஸோ இதான் எடுத்துட்டேன். ஸோ மார்னிங்கும் நல்லா சாப்பிட்டதுனால அந்தளவுக்கு பெருசாக எனக்கு பசி இல்லை. ஸோ கரெக்டாக இருந்துச்சு அதுவே எனக்கு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வந்துட்டோம். இங்கேருந்து பண்ணாரி அரவுண்டு ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் போர்டில். ஸோ பண்ணாரி போயிட்டனாலே உங்களுக்கு அங்கேருந்து திம்பமோட ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும், திம்பமோட ஹில் ஸ்டேஷன் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட மெயின் அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா 3:30 4 o'clock வந்து பந்திபுரம் க்ராஸ் பண்ணிடணும். அதுதான் நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் மழை இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து வேறு எந்த என்ட்ரன்ஸும் இருக்கக்கூடாது தான் யோசிச்சுட்ருக்கேன். என்ட்ரன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு கிட்ட போயிட்டு லைக் ஒரு 4:30 5 o'clock கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அலோவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். நான் அங்கேருந்து திரும்ப வர்றதும் வந்து நாட் அட் ஆல் பாசிபிள் திங். ஸோ அதனால தான் மைண்ட் ஃபுல்லாக அதுவே ஓடிட்டுருக்கு, மழை வந்துடக்கூடாது, இல்லை வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் எபிசோட் ஆஃப் சென்னை டு வயநாடு. இப்போ நம்ம கரெக்டாக சத்தியமங்கலம் கிட்டே இருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் செக் போஸ்ட் அண்ட் திம்பம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் திம்பம்ல ஏறி அகெயின் என்னோடய vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அ third episode of Journey to Wayanad. Bye bye and take care.